ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணலாம், உங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான் இது. இது வந்து உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக சம்பாதிக்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து தேவைப்படாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உங்களோட மொபைலில் நிறைய டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான டாஸ்க்கை பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ வீடியோஸ் பார்க்குறது மூலமாக சம்பாதிக்கலாம், இல்லைன்னா கேம் விளையாடுறது மூலமாக சம்பாதிக்கலாம், இல்லைன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 7 விஷயங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எந்த விஷயம் பண்ணாலுமே அதில் வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அந்த வெப்சைட்டோட நேம் வந்து பெய்டு ஒர்க்கு. ஸோ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்பாக வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் உங்களோட மொபைலில். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். மெயில் ஐடியை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். உங்களோட மெயிலில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் வெரிஃபை வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய வேஸ் இருக்குது. ஸோ அவங்களே வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க, அதை வந்து பார்க்கலாம். என்னென்ன வழியில் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னா, பிளேயிங் கேம்ஸு, ஃபில்லிங் அவுட் சர்வேஸ், வாட்சிங் வீடியோஸ், மைக்ரோ டாஸ்க், ஆன்லைன் ஷாப்பிங், ஸ்கேனிங் ரெசிப்ட்ஸு, மினி கிரிப்டோ. ஸோ இந்த மாதிரி 7 விதமான உங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ பிளேயிங் கேம்ஸ்னால் நீங்கள் வந்து அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் அதில் இருக்கிற கேம்ஸை வந்து நீங்கள் வந்து விளையாடணும். அது மூலமாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங் அவுட் சர்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வே வந்து ஃபார்ம் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் மைக்ரோ டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சின்ன சின்ன டாஸ்க்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸ்கேனிங் ரெசிப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண பில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைனிங் கிரிப்டோவில் வந்து அதுலேயும் ஒரு விதமான வழி இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்சிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, 30 செகண்ட் வீடியோ ஆட் வீடியோ இருக்குது இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த 30 செகண்ட் வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க மேலே வந்து டாப்பில் வந்து ஒரு என்டு மார்க் வரும் இல்லைங்களா, வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த என்டு மார்க் வந்துட்டதுக்கப்புறம் அது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் இடையில வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சப்போஸ் ஏதாவது இன்டரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஆடை நீங்கள் மறுபடியும் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஆட் வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 30 செகண்ட் வீடியோ தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது மூலமாக கூட உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேயிங் கேம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த லெவல் வேணால் வச்சுக்கலாம். ஈஸி, மீடியம், ஹார்ட் அந்த மாதிரி கேம்ஸில் வந்து லெவல் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அதில் நீங்கள் எந்த லெவல் வேணால் வச்சு விளாட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. கேம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்ஷன், ஸ்போர்ட்டு, ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த விதமான கேம் விளாட்னாலுமே உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்லிங் அவுட் சர்வீஸ். ஸோ உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்க்கு தகுந்த மாதிரி சர்வீஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இல்லைங்களா, நீங்கள் வந்து அதில் வர ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 600க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட டேஷ்போர்டில் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா பேபால் இருக்கு இல்லைங்களா, ஸோ பேபால் மூலமாக கூட நீங்கள் வந்து உங்களோட ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டை வந்து கீழே லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்லேயும் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சர்வீஸு, இந்த கேம்ஸு, அப்படி இல்லைனா வீடியோ வாட்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க்கை நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பேபால் மூலமாகவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.